ஐயோ எதுக்கு இங்கே வரா? சஞ்சீவ், தேங்க்ஸ் சஞ்சீவ். எதுக்கு? இந்த கிண்டல் பண்ண ரவுடிங்ல போய் அடிச்சதுக்கு. நான் ரவுடிங்ல அடிச்சானா? என்ன உளர்ற? இவரு நான் தான் நேத்தே சொல்லிட்டேன்ல அவங்கள அடிக்க மாட்டேன்னு. அப்படியே ரவுடிங் அப்படி சொல்லிட்டு போறாங்க. எப்படி சொல்லிட்டு போனாங்க? நான் தாண்டா அபியோட புருஷன், என் பொண்டாட்டியவா கிண்டல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லல அடிச்சியா? ஐயோ அப்படியா சொன்னானுங்க? தொண்ணூறு பிடிச்சவனுங்க. நான் அடிக்கும்போது அப்படி ஒன்றும் சொல்லலையே. இவளே போட்டு வாங்குறான்னு நினைக்கிறேன். அப்படி ஒன்னும் சொல்லலனா அப்புறம் எதுக்காக நீ போய் அவங்கள அடிச்சிருக்க? அதெல்லாம் நான் போய் அடிக்கல. அவங்கெல்லாம் மனசு மாதிரி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க, அவ்வளவுதான். அந்த ரவுடிங்க தானா மனசு திருந்தி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போறாங்க. ஆமா, இத நான் நம்பணும். போய் சொல்லாத சஞ்சீவ், நீதான் எனக்காக அடிச்சேன்னு ஒத்துக்கிட்டதா என்னவா? யாரு போய் சொல்றா? இவரு நான்லாம் யாரையும் அடிக்கல. நீ யாரையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காத. ஒழுங்கா வீடு போய் சேரு. சஞ்சீவ், நீ என்ன நேரடியா திட்டினா கூட உன் மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரமா நான் இருக்கேன். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே உன் மனசு முழுக்க நான் நிறைஞ்சிருப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் வசும் பகபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. வாங்க, குடும்பத்தோட அம்மனை தரிசிக்க வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல சாமி, பாண்டிக்கும் முத்தழகுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதத்தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. ஆமா, சொல்லியிருந்தேலே. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சாச்சு. அதான் சாமி முன்னாடி முதல் பத்திரிக்கை வச்சு கும்பிட்டுட்டு ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுக்கலாம் தான். அப்படியா? ரொம்ப நல்லது. வீட்டுல பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டேலா? இல்ல சாமி, நேரா கோயில்ல வச்சு சாமி கும்பலான்னு வந்துட்டோம். அதுக்கு என்ன, பேஷா பண்ணிடலாம். நம்ம ஊர்ல முதல் பத்திரிக்கை வீட்டுல வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் கோயிலுக்கு எடுத்துட்டு வருவாங்க. ஆனா நீங்க வீட்டுல சாமி கும்பிடாம கோயில்ல கும்பிட வந்திருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல சாமி, இதுக்கு முன்னாடி பத்திரிக்கைய வீட்டுல சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டோம். அதுல ஒரு சின்ன சங்கடம் ஆயிடுச்சு. அதான் கோயில்ல வச்சு சாமி கும்பலாமன்னு வந்தோம். அந்த சாமியும் எங்க பத்திரிகை ஏத்துக்கணும் தான் கோயிலுக்கு வந்தோம். சரி சரி, கொடுக்கும். குடுமா அர்ச்சனை யார் பேருக்கு பண்ணணும்? சொல்லுமா. பாண்டி, பாண்டி, ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரானாம் பொண்ணு பேர் சொல்லுங்க. முத்தழகு, ஆயில நட்சத்திரம், ஆயில நட்சத்திரானாம் முத்தழகு நாமதேயஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவே நமः, ஓம் துர்காயே நமः, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமः, ஓம் யசோதா கர்ப்பசம்பூதாயே நமः, ஓம் நாராயண வரப்பிரியாயே நமः, ஓம் நந்தகோப குலஜாதாயே நமः, ஓம் அங்கல்யாயே நமः, ஓம் குலவர்தின்யே நமः, ஓம் ஆகாச காமின்யே நமः, ஓம் வாசுதேவ பகின்யே நமः. ஏய் ஸ்ரீஜா, முத்தழகுதான் அவ கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட நம்மள இந்த கோவிலுக்கு கூப்பிட்டாளா? அவ எப்படிமா கூப்பிடுவா? முத்தழகு கூப்பிட்டா கூட சஞ்சீவ் இருப்பான்ல. நாமளாதான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். நாமளா வந்திருக்கோமா? எதுக்கு ஸ்ரீஜா கூப்பிடாத இடத்துக்கு நம்ம வரணும்? எல்லா காரணமாதாமா. எனக்கு முத்தழகு கிட்ட சில விஷயம் எல்லாம் பேச வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் நம்ம இப்ப இங்க வந்திருக்கோம். என்ன விஷயம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ முத்தழகு எங்க இருக்கான்னு சொல்லி போய் பாத்துட்டு வா. போ. சரி. சிவாயை நமः, பாபதாரிண்யை நமः. ஏய் ஸ்ரீஜா, முத்தழகு உள்ள சாமி கும்பிட்டு இருக்கா, கூப்பிடுவோமா? வேணாம். அந்த முத்தழகு ஃபர்ஸ்ட் பத்திரிக்கையை வச்சு சாமி பூஜையெல்லாம் முடிக்கட்டும். அதுக்கப்புறமா தனியா கூப்பிட்டு பேசலாம். சரி. துர்கா அஷ்டோத்த சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி சதீமஹி தன்னோ துர்கா பிரசோதயாத். ஸ்ரீர்வர்ஷஸ்வ மாயுஷ்யே மாரோக்யே மாவிதா சோபமானம் மஹீயதே.
தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம்பத்தரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதாயுத் புருஷக் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்க்கசுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. ஓம் ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. மொத பத்திரிகை சாமிக்கு வச்சு கும்பிட்டாச்சு. இனி ஊர் முழுக்க பத்திரிகை கொடுக்க ஆரம்பிக்கலாம். சரிங்க சாமி. மா ம்? இப்ப முத்தழகுக்கு கால் பண்ணி நம்மள பார்க்க வர சொல்லு. சரி ஸ்ரீஜா, ஃபோன் பண்றேன். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நான் உங்க கூட பேசுறது என் பாண்டி மாமாக்கு தெரிஞ்சதுன்னா அம்பிட்டு தான் என்ன அப்படியே வெட்டி போட்டுருவாரு. அத பத்தில நீ எதுவுமே கவலைப்படாத. எதுக்கு உன்னை பார்க்க வந்திருக்கோனா, முத்தழகு, நீ ஊர்க்காரவங்களுக்கு உன் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட முதல் கல்யாண பத்திரிக்கையை கொண்டு போய் அபிக்கு வை. எனக்கும் என் மாமனுக்கும் நடக்க போற கல்யாணத்துல அந்த அபியே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு நான் போய் அபிக்கு முதல் பத்திரிக்கை வைக்கணும்? முத்தழகு, எதிரிய ஒரேடியா அழிக்கிறத விட ஸ்லோ பாய்சன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி அழிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீ அப்படியே கொலவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் உங்க 2 பேருக்கும் நடக்கிற மேரேஜ்க்கு அவ இல்லாம இந்த ஊரை விட்டே ஓடிடுவா. இல்லன்னு வெச்சுக்கோ, அப்படியே அட்டை மாதிரி உன் கூடவே ஒட்டிக்கிட்டு உன் ரத்தத்தை குடிச்சுக்கிட்டே இருப்பா. முத்தழகு, இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. எதுக்கு எப்ப பார்த்தாலும் முத்தழக தூண்டி விட்டு அபிய சீண்டிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கும் அபிக்கும் ஏதாவது முன்பாக இருந்தா அதை நீங்க தனியா தீர்த்துக்கோங்க. அதை விட்டுட்டு முத்தழக எதுக்கு தூண்டி விடுறீங்க? இந்த மாதிரி வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கோங்க. நல்லா இருக்க முத்தழக மனசை கெடுக்க பாத்தீங்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏ ராசாத்தி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம வந்து கத்திட்டு இருக்க? நீ முதல்ல இங்க இருந்து போ. முத்தழகு, இவங்க 2 பேர் பேச்ச நீ கேட்காத. இவங்களாம் ஒட்டு நீ மாதிரி. உன் கூடவே இருந்து அவங்க காரியத்தை சாதிச்சுட்டு அப்புறம் உன்னையும் அழிச்சிருவாங்க. ஏ ராசாத்தி, நான் ஒன்னும் குழந்தை இல்ல. யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். அந்த அபியை என்ன பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அத நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா கிளம்புங்க. ஸ்ரீஜா, முத்தழகு நம்ம பேச்ச கேட்டு நம்ம வழிக்கு வந்துருவா. ஆனா இந்த ராசாத்தி தான் உள்ள பூந்து காரியத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கா. இவ்வளவுதான் என்ன பண்றதுன்னே தெரியல. காலையில இருந்து சஞ்சீவ் வீடு பூட்டிருக்கு. எல்லாரும் எங்க போயிருக்காங்க?
ஏங்க போய் கதவை தரங்க. இந்தாப்பா. சரி சார். எல்லாரும் எங்க போயிட்டு வராங்க? ஒருவேளை கோயிலுக்கு போயிட்டு வராங்களோ? மாமா, அத்தை, கொஞ்சம் நில்லுங்க. என்ன முத்தழகு? எனக்கும் மாமாக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்துக்கு பத்திரிக்கைய இப்பவே அபிக்கு வச்சுட்டு வந்துடலாம். அத்தை, அதை கொடுங்க. முத்தழகு, நான் தான் உன்கிட்ட கோயிலே சொன்னால இதெல்லாம் வேணான்னு. அப்புறம் ஏன் இப்படி பண்ற? அபி மனச தேவையில்லாம கஷ்டப்படுத்தாத. பேசாம வா, வீட்டுக்குள்ள போலாம். இல்ல, எனக்கும் என் மாமனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்னு அபிக்கு விளங்கணும். அப்பதான் அவன் இந்த ஊரை விட்டு போவா. வாங்க, எல்லாரும் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாம். நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். என்னமோ பண்ணு, நான் வரல. ராசாதி, அத்தை, நீங்க வாங்க அத்தை, நாம போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாம். இல்ல முத்தழகு, வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. இப்பதான் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். போட்ட வேலையெல்லாம் போட்டபடி இருக்கு. அதையும் போய் பார்க்கணும்ல. நீ போய் பத்திரிக்கை வச்சுட்டு வா. அத்தை, இது புடிங்க. மாமா, நீங்களாவது. முத்தழகு, தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். வா மாமா, நாமளாவது போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாம். இல்ல முத்து, எனக்கு அசதியா இருக்கு, நீ போயிட்டு வா. நீங்க யாரும் வரலன்னா என்ன, அந்த அபிக்கு நானே போய் பத்திரிக்கை வச்சுட்டு வரேன். அபி, அபி, என்ன? நாங்க எல்லாரும் இப்ப குடும்பத்தோட கோயிலுக்கு போய் எனக்கும் பாண்டி மாமாக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்துக்கு பத்திரிக்கைய வச்சு சாமி கும்பிட்டு வந்தோம். எனக்கு சாமிக்கு அடுத்து எங்க கல்யாண பத்திரிக்கைய உனக்கு தான் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தேன். பொதுவா எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிதான் பத்திரிக்கை கொடுப்பாங்க. நீ வராதன்னு சொல்றதுக்கு தான் நான் இந்த பத்திரிக்கையை கொடுக்கறேன். இந்தா புடி, இந்தா புடி. எனக்கும் என் பாண்டி மாமாக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ இந்த ஊரை விட்டே போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. முத்தழகு, என்ன? இந்தா. என்னது இது? நான் கொடுத்த பத்திரிக்கையை எனக்கே திருப்பி கொடுக்கற? பிரிச்சு பாரு. நீ சொன்ன மாதிரி குறிச்ச தேதியில சஞ்சீவுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா சஞ்சீவ் தாலி கட்ட போற பொண்ணு நான் தான், நீ இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், உன்னால என் சஞ்சீவ் அடைய முடியாது. நீ சஞ்சீவ் என்கிட்ட கொடுத்துரு. அதையும் பார்க்கலாம். அப்படி இப்படின்னு ஏதேதோ பண்ணி முத்தழகோட கல்யாண பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கே கொடுக்கற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு.
இவங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதான் எனக்கு ஒரு சின்ன யோசனையா இருக்கு. இதுல என்னடி யோசனை இருக்கு? சஞ்சீவ் முத்தழகு 2 பேருமே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன? சஞ்சீவ் ரெடி தான். ஆனா அபிய பத்தி நீ ஏன் ஸ்ரீஜா கவலைப்படுற? சஞ்சீவ் முத்தழகு பக்கம் இருக்கும்போது அபியால சஞ்சீவ் கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அப்படி சொல்லாதம்மா. அபிய பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். அவ சஞ்சீவ் மேல வச்சிருக்க லவ் எப்பேறுபட்டது தெரியுமா? அபி அவ்வளவு சீக்கிரமா சஞ்சீவ முத்தழகுக்கு விட்டு கொடுக்க மாட்டா. அபி கண்டிப்பா சஞ்சீவ் முத்தழகோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவா. இப்போ தெளிவா முத்தழகு பக்கம் இருக்க சஞ்சீவ் மனச இவ குழப்ப பாப்பா. சோ அபி முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். நாம முந்திக்கணுமா? அதுக்கு இப்ப என்னடி பண்ணணும்? சஞ்சீவ் முத்தழகு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அபிய நாம எப்படியாவது இந்த ஊரை விட்டே விரட்டி ஆகணும். அப்படி மட்டும் நம்ம இந்த ஊரை விட்டு விரட்டிட்டா அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சஞ்சீவ் முத்தழகோட கல்யாணத்தை நம்ம ஈஸியா நடத்திடலாம். அதுக்கப்புறம் அந்த அபி லைஃப் லாங் வாழ வெட்டிதான். அபியால என்னைக்கும் சஞ்சீவ் கூட சேரவே முடியாதுமா. ஐடியாலாம் நல்லதாண்டி இருக்கு. ஆனா அபிய ஊரை விட்டு விரட்டுறதுக்கு நாம என்ன பண்ண போறோம்? சொல்றேம்மா. அபி 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 ஆம் வரேன். ஆம். என்னக்கா, என்ன விஷயம்? அபி, நானும் என் பொண்ணும் வீட்ல தனியா தான் இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொசைட்டில இருந்து போன் பண்ணி உடனே வான்னு சொல்றாங்க. நான் அவங்கள பார்க்க டவுனுக்கு போயாகணும். அப்படியா? வாய் பேசாத காது கேட்காத என் பொண்ணு கூட்டிக்கிட்டு சொசைட்டி வரைக்கும் எப்படி போறது? வீட்ல புள்ளையும் தனியா விட்டுட்டு போக முடியாது. அதனாலதான் உன்கிட்ட வந்தேன். நான் டவுனுக்கு போயிட்டு திரும்ப வர வரைக்கும் என் புள்ளைய கொஞ்சம் பாத்துக்கிறியா? உனக்கு சிரமமா இருந்தா வேண்டாம். குழந்தைய பாத்துக்கிறதுல என்னக்கா சிரமம்? நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வாடா. அத்தை கூட பத்திரமா இருக்கணும். வெளியே எங்கும் போக கூடாது. சரியா? வரேன். போயிட்டு வாங்க அக்கா. நம்ம உள்ள போலாமா? வா. ஏ, அபி வீட்டை பாத்துக்கிட்டு என்ன யோசிக்கிற? இல்ல, அந்த அபிய என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். எப்படியாவது நம்ம அந்த அபிய ஊரை விட்டே விரட்டணுமா? ஆனா ஒரு ஐடியாவும் சிக்க மாட்டேங்குதே. சரி, நீ யோசிச்சுட்டே இரு. நான் வீடியோ கேம் விளையாடுறேன். வாடா. இங்க பாரு பாப்பா, நீ இங்கே இரு, நான் போய் துணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? மா மோ, அங்க பாரு. அபி கிட்ட புதுசா ஒரு குழந்தை இருக்கு. ஏதாவது பக்கத்து வீட்டு குழந்தையா இருக்கும். பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருப்பாங்க. போலாமா? வா. மா மா, என்ன? ஷூ, முதல்ல இந்த போனை தூக்கி போடுமா. நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கேளு. என்ன? இப்போ அபி கிட்ட இருக்கிற குழந்தை காணாம போச்சுன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்? அபி கிட்ட இருக்கிற குழந்தை தான் காணாம போகலையே. போயிட்டா என்னமா நடக்கும்? என்ன நடக்கும்? குழந்தையோட அப்பா அம்மா வந்து குழந்தை எங்கன்னு அபி கிட்ட கேட்பாங்க. கேட்டா அந்த அபி என்ன சொல்லுவா? குழந்தை இங்கதான் விளையாடிட்டு இருந்துச்சு, காணோன்னு சொல்லுவா. அப்படி சொன்னா குழந்தையோட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? என்னடி பண்ணுவாங்க? குழந்தைய தேடுவாங்க.
குழந்தை தேடியும் கிடைக்கலனா? தேடியும் கிடைக்கலன்னா அப்படியே விட்டுற முடியும்? அபிதான் குழந்தை ஏதோ பண்ணிட்டான்னு ஊரை கூட்டி நியாயம் கேட்பாங்க. ஆ. ஆ. நல்ல ஐடியாதான். மா, ஆ? அப்படி நியாயம் கேட்டா இந்த ஊர் என்ன பண்ணும்? அபிதான் குழந்தைய கடத்திருப்பான்னு அவ மேல பழிய போட்டு இந்த ஊரை விட்டே அனுப்பிடும். ஸ்ரீஜா, அப்படி நடக்கலனா? ஊர்க்காரங்க 2-3 பேருக்கு பணத்தை கொடுத்து நாம அப்படி நினைக்க வைப்போம். செம்ம ஐடியா ஸ்ரீஜா. உன் பிரெயின் வேற லெவல்ல யோசிக்குது. ஆனா குழந்தை எப்படி கடத்த போறோம்? அந்த ரவுடிக்கு உடனே போனை போடு. சரி சரி சரி, உடனே போனை போடுறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அபி வீட்ல இருக்க குழந்தைய யாருக்கும் தெரியாம கடத்தணும். குழந்தைய கடத்தி ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சிருங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத சொல்றேன். சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி அந்த அட்வான்ஸ் இந்தா. மீதி பணம் குழந்தைய தூக்குனதுக்கு அப்புறம் தரேன். ஓகே மேடம். ஓகே மேடம். தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். பணத்தை கொடுத்தாச்சு. அந்த குழந்தைய கடத்தி அபிய கண்டிப்பா இந்த ஊரை விட்டே விரட்டி அடிச்சிருவாங்க. அபி, இனிமே நீ செத்தடி.